நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பு ஒரு விஷயம் நம்ம கேட்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 35 40ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்கிறோம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் என்பதை நம் கண்களை மூடி நாளுடைய பிரசங்கத்திற்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இந்த பகுதியிலிருந்து நாங்கள் சில வாரங்களாக உடைய வார்த்தையை நாங்கள் சிந்தித்து வருகிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் என்பது ஒரு பகுதி என்று சொல்லியும், அந்த துன்ப நேரத்துல நாங்கள் எப்படியாக உன்னை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கும் இந்த பகுதியிலிருந்து நாங்கள் சிந்திக்க போகிற காரியத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களை நீர் நடத்த வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் உரிய கிருபைகளை தாரும். எங்களோடு கூட இருந்து நடத்தும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கையில் துன்பம் அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பமே எல்லாவுமாக இருக்கும் என்று அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் என்பது ஒரு பகுதி. அதை நாம் எதிர்பார்த்து அதை ஏற்க எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி நாம் இல்லை என்று சொன்னால் அது ஒரு தவறான ஒரு நிலை. அதே நேரத்துல அந்த விதமான சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் நிகழ்கிற பொழுது நாம் அதை சரியாக அணுக முடியாதபடிக்கு ஒரு சோர்வாக, பலவீனமாக, ஒரு பின்னுக்கு போகிற நிலையை சந்திக்க நேரிடும் என்பதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? ஆகவே ரொம்ப கவனமாக இந்த செய்திகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்த்து நாம் அதுல ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் என்பது அவசியம், அது ஆசீர்வாதமானது அப்படிங்கிறதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அதோடு கூட கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிறது நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு பின்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில துன்பமே இல்லாத நிலையை நாம் அடைந்து விடுவோம் என்கிற அந்த நிலை இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். வேதத்துல அந்த மாதிரி எந்த வார்த்தைகளும் சொல்லப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லைங்களா? பார்த்து நாம் சிந்தித்தோம் இல்லைங்களா? அப்படி ஒரு தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்தோம். பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் வேதத்துல துன்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல துன்ப நேரத்தில் நாம் எப்படி ஆறுதலை பெறுவது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மானுடத்தை நாம் நோக்கி பார்த்து அவரும் இந்த விதமான துன்பங்களை எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற பொழுது அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அவர்ல நாம் தங்கி இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதோடு கூட கடந்த வாரத்திலையும் கூட நம்ம சிந்திச்சு பார்த்தோம் இல்லைங்களா? துன்பத்தின் நேரத்துல ஏற்படுகிற அவிசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம். அப்படி நாம் பார்த்து அப்படி நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிறதுனால நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு இந்த உலகத்துல பரிபூர்ண நிலையை நாம் அடைந்து விட முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து நாம் இயேசுவை இறுகப்படி பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும், அதோடு வீண் வைராக்கியத்தை பாராட்டுகிறது அது எந்த அளவுக்கு ஆபத்து அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். சரியான வைராக்கியம் நல்லது, வீண் வைராக்கியம் ஆபத்து என்று சொல்லி பார்க்கிறோம். சோதிக்கப்படாத வரைக்கும் நாம் அப்படி வீண் வைராக்கியம் பாராட்டலாம், தவறான விதத்துல வைராக்கியம் பாராட்டலாம். நான் இருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோதனை வருகிற பொழுது நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் சிந்திச்சு பார்த்தோம் இல்லைங்களா? அதோடு மட்டும் இல்ல, கிருபையில விசுவாசத்திலும் கிருபையிலும் நாம் பலப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்படி பல காரியங்களை பார்த்திருக்கிறோம். துன்பம் என்பது ஒரு தூற்றுக்குடையை போன்றது என்று சொல்லி நாம் சிந்திச்சிருக்கிறோம். யார் மெய்யான விசுவாசிகள், யார் போலிகள் என்பதை அதன் மூலமாக அடையாளம் காணலாம் என்று சொல்லி பார்த்தோம். துன்பம் என்பது ஒரு அக்கினி என்று சொல்லி பார்த்தோம். அது நம்முடைய இறுதிய அழுக்குகளை துடைக்க கடவுளால் பயன்படுத்துகிற ஒரு கருவி என்று சொல்லி பார்த்தோம்.
இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் இந்த பகுதியிலிருந்து பார்த்திருக்கோம். ஆகவே துன்பம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவியாக இருக்கிறது. துன்பம் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தையும் கொண்டு வந்துராது, நன்மையான காரியத்தை. துன்பத்தை பயன்படுத்தி கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு நேராக நாம் நடக்கும்படி செய்கிறார். துன்பம் என்பது ஒரு கத்தியினுடைய புடி போல என்று சொல்லி நாம் பார்த்திருக்கோம். துன்பத்தினால் எதையும் கட் பண்ண முடியாது. கத்தியாகி வேதத்தின் மூலமா தான் கட் பண்ண முடியும். துன்பம் என்கிற அந்த புடியை போல இருக்கிற அந்த காரியத்தை பயன்படுத்தி ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமாக தம்முடையவர்களை இன்னும் அதிகமான பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சரி, இன்றைக்கும் இதுல இருந்து சில காரியங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி இந்த பகுதியை நம்ம ஒரு விஷயம் நினைவு கூறுவோம். சுருக்கமாக இதை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதி, இயேசு தம்முடைய சீசர்களோடு படகுல ஏறி கலிலேயா கடலை கடந்து போகிறத பார்க்க முன்பு வரைக்கும் அங்க ஊழியம் செய்து, அந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது விதையை பற்றின, விதை நிலங்களை பற்றின ஓமைகளை எல்லாம் பேசி அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து அநேக காரியம் அவர் செய்ததுக்கு பின்பதாக, தன்னுடைய பணியெல்லாம் செய்ததுக்கு பின்பாக இப்போ அவர்கள் படவில் ஏறி அவர்கள் எங்க போறாங்க? அக்கறைக்கு போறாங்க. கலிலேயா கடலை தாண்டி போறாங்க. அப்படி போகிற பொழுது இயேசு கிறிஸ்து அந்த படகனுடைய பின்னணையத்துல உறங்கி கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்க, தூங்கிக்கிட்டு வரார். அந்த நேரத்துல பலத்த புயல் காற்று அங்க ஏற்படுகிறது. அலைகள் படகுகளை மூணு அடிக்கிற அளவுக்கு அது இருக்கிறது. அந்த நேரத்துல மரணம் வந்துவிடுமோ என்கிற பயம் சீசர்களுக்கு இருந்தது. அப்படி பயத்தினால ஆட்கொள்ளப்பட்ட சீசர்கள் பொறுமை இழந்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை போய் எழுப்புகிறத நம்ம பார்க்கணும். அப்படி எழுந்த இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அந்த அலைகளையும் அதட்டுகிறார். அது அமைதலாகிறது. அதுக்கு பின்பதாக அவர்களை பார்த்து கடிந்து கொள்கிறார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் அவிசுவாசமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி கடிந்து கொள்கிறார். இப்படி அந்த சம்பவம் அங்க நிறைவடைகிறத பார்க்கிறோம். அதுல இருந்துதான் நம்ம சில காரியங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான காரியத்தை இதுல இருந்து சிந்திக்க போறது என்னன்னா, துன்ப நேரத்துல ஊக்கமான ஜெபமே தேவனிடத்துல இருந்து ஆறுதலையும் பரிசுத்தத்தையும் கொண்டு வருகிறது என்று சொல்லிப்பாங்க. துன்ப நேரத்துல ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்க போறேன். ஜெபம் அப்படின்னு சொல்லும் போது, ஜெபமில்லாத ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னால் அவன் முரண்பாடுக்கு உட்பட்டவன் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அது மூச்சுடையதாக இருக்க வேண்டும் இல்லைங்களா? அது மரித்து போய் வந்தது என்று சொன்னா அது ஒரு சடலம் இல்லைங்களா? ஒரு சடலம், அது வாழ போறதில்லை, இனிமே அது வளராது, எந்த காரியமும் செய்யாது. அது மாதிரி ஜெபம் இல்லாமல் தன்னை விசுவாசி என்று அழைக்கிறவர்களும் ஆவிக்குரிய ஜீவன் இல்லாதவர்கள் என்று சொல்லி நாம் சொல்லலாம். தன்னை கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது இல்லை என்று சொன்னால் அவன் மெய்யான கிறிஸ்துவன் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? ஆகவே ஜெபம் என்பது ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஒரு மூச்சு காற்றை போல இருக்கிறது. அவன் சுவாசிக்கிறதற்கு மூச்சு காற்று ரொம்ப அவசியம். ஆகவே ஊக்கமான ஜெபம் ரொம்ப அவசியம் துன்ப நேரத்தில் இல்லைங்களா? விசுவாசிகளுக்கு வேத வசனம் எப்படி ஆகாரமா இருக்கிறதோ, உணவு மாதிரி இருக்கிறதோ, அது மாதிரி ஜெபம் அவர்களுக்கு சுவாசமா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். நம்ம எப்படி உயிர் வாழ சாப்பிடணுமோ அதே போல நாம் உயிர் வாழ சுவாசிக்க வேண்டியதும் அவசியம். அந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். அது அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட கிருபையின் சாதனமாக இருக்கிறது. அதாவது ஆண்டவரோடு நாம் பேசும்படிக்கு ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கிருபையின் சாதனமாக அது இருக்கிறது. இந்த பகுதியில பார்க்கும்போது சீசர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிற பொழுது சீசர்கள் போய் இயேசு கிறிஸ்துவை எழுப்புகிறார்கள். அது ஒரு விதத்துல பேசுகிறது தான். ஒரு ஆபத்து வந்த பொழுது போய் இயேசுவை நோக்கி எழுப்புகிறார்கள். ஆனாலும் அது புலம்பலினால் ஏற்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது இல்லைங்களா? விசுவாசத்தினால இயேசுவிடத்தில் போய் நாம் சொல்லுவோம்,
அவர் நம்மை காப்பார் அப்படிங்கிற விதத்தில் வந்ததல்ல. சரிங்களா? பயத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் செத்து விடுவோமோ என்கிற அந்த விதமான ஒரு நிலையில போய் இயேசுவை எழுப்புறார். இல்லைங்களா? அது சரியான காரியமான்னு கேட்டா சரியான காரியம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து எழுந்த உடனேயே காற்றையும் கடலையும் அதட்டி விட்டு அவர்களை கடிந்து விடுகிறார். ஆனா நாமும் அந்த விதத்துல இல்லாம ஆண்டவர் மேல இருக்கிற உண்மையான விசுவாசத்தோடு பரிசுத்த சிந்தையோடு ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை மீட்க போதுமானவர் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் அவரிடத்துல பேச வேண்டும். அதாவது ஜெபிக்க வேண்டும். துன்ப நேரங்கள் வருகிற பொழுது அந்த விதத்துல நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு இருள் சூழ்ந்தது போன்ற ஒரு நேரம் இல்ல, எல்லா பக்கத்திலும் அடைக்கப்பட்டது போன்ற ஒரு நேரங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிகழ நேரிடும். அந்த நேரங்கள்ல நாம் இந்த விதமான அவிசுவாசத்தினாலும் பயத்தினாலும் அந்த மாதிரி ஆட்கொள்ளப்படுகிறதற்கு பதில் தேவனை நோக்கி விசுவாசத்தோடு நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு நம்ம இதுல 2 காரியம் பார்க்கறோம். இந்த நேரத்துல ஊக்கமான ஜெபங்கிறது தேவனிடத்துல இருந்து ஆறுதலையும் பரிசுத்தத்தையும் கொண்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கணும். இது முதல் காரியமா, துன்ப நேரத்துல ஊக்கமான ஜெபம் நமக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஜெபம் நமக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கிறபடினால் நாம் துன்ப நேரத்துல ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில பெரிய விதமான துன்பங்கள் ஒருவேளை இந்த நேரங்கள்ல நிகழாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பலவிதமான துன்பங்களை நாம் சந்திப்போம். அந்த நேரத்துல எல்லாம் துன்பம் ஜெபம் நமக்கு ஆறுதலை தருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்படி இருக்கிற பட்சத்துல நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். இல்லைங்களா? துன்ப நேரத்துல அநேகர் புலம்புகிறவர்களாக இருக்கிறார்களே தவிர ஜெபிக்கிறவர்களை பார்க்கிறது ரொம்ப அரிதாகவே இருக்கிறது. கிறிஸ்துவத்துல எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது நல்லா போயிட்டு இருப்பாங்க. ஆனா துன்பம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு காற்றை போல வருகிற பொழுது, அது வந்து மோதுகிற பொழுது, அதனால் ஏற்படுகிற சேதாரத்தினால அவர்கள் துவண்டு போய் புலம்பி ஆண்டவரை கேள்வி கேட்கிற நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டு போகிறவர்களாக இருக்கிறார்களே தவிர அநேகர் ஜெபிக்கிறவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப அரிதாகவே இருக்கிறார்கள். ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஜெபிக்க மாட்டாங்க அநேகர் ஜெபிக்கிறது. ஏன்னா அவர்கள் இந்த விதமான காரியத்தை எதிர்பார்த்திருக்கவில்லை. இப்படியெல்லாம் ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில நடக்குமா, நடக்கவே நடக்காது என்று சொல்லி அவர்கள் தவறான ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தார். அந்த விதமான காரியம் சடுதியாக நடக்கிற பொழுது அவர்களால் அதை எதிர்கொள்ள முடியாதவர்களாக திணறடிக்கப்பட்டு புலம்புகிறவர்களாக மாறி போய்விடுகிறார்கள். மனிதனை நாடி அப்படி பேசுகிறார்களே தவிர தேவனை நோக்கி பார்த்து ஊக்கமாக நாம் ஜெபிக்க வேண்டும். வானத்தையும் பூமி அண்டசராசரத்தையும் படைத்த தேவனை நான் கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறவன், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், இந்த இக்கட்டிலிருந்தும் என்னை மீட்பார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்க தவறுகிறவர்களாகவே அநேகர் இருக்கிறாங்க. இல்லைங்களா? நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்கறோம். நம்ம ஜெபிக்க முயல்கிற போதே நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்து நாம் அதற்கு ஒரு முயற்சி எடுத்து ஜெபிக்கிற பொழுதே கர்த்தர் நாம் ஜெபத்துல கேட்கிற காரியங்களை எல்லாம் லகுவாக்குகிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க ஜெபிக்கணும். அப்ப ஆண்டவர் அதையெல்லாம் லகுவாக்க ஆயத்தமாக இருக்கிறார். இல்லைங்களா? ஒவ்வொரு தடையையும் ஆண்டவர் அகற்றுவார். இல்லைங்களா? கஷ்டத்தை ஆண்டவர் நீக்குவார். ஒரு கரடுமுரடான ஒரு நிலையை போல இருக்கிறதை ஆண்டவர் சமமானதாக மாற்றுவார். நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒன்றொன்றாய் ஆண்டவர் மாற்றுவார். புலம்புகிறதை நாம் நிறுத்தி கொண்டு தேவனை நோக்கி ஊக்கமாக விசுவாசத்தோடு ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைங்களா? இயேசுவின் நாமத்துல நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, இயேசுவின் நாமத்துல தேவனை நோக்கி நாம் மன்றாடுகிற பொழுது கர்த்தர் நிச்சயம் நமக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லி பார்க்க. இயேசுவின் நாமம் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஆதாரம் நமக்கு. நம்முடைய நீதி நிமித்தம் நாம் போகல, நம்முடைய உண்மை இதையெல்லாம் வைத்து கொண்டு போகல. ஏன்னா நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கு.
நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை நோக்கி கேட்கிற பொழுது தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் தேவனை நோக்கி இயேசுவின் நாமத்துல தைரியமாய் போக முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். இப்படி நாம் போக வேண்டியது அவசியம். மற்ற நேரங்கள்லையும் நாம் ஜெபிக்கணும். துன்ப நேரங்கள் என்ன அதிக ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். பின்னடைவுல போறவர்களாக இருக்கக்கூடாது. ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் விசேஷமான ஆசீர்வாதங்களை வேதத்துல வைத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இல்லைங்களா? நீ இதை செய்யற பொழுது உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். பாருங்க, சில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பாருங்க, 7ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை பாருங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த தேடுங்கள், தட்டுங்கள், இல்லைங்களா, கேளுங்கள், இந்த வார்த்தையெல்லாம் 3 வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த 3 வெவ்வேறு என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஒரே காரியத்தை தான் சொல்றது. தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபியுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வாக்கு தத்துவம். நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா கிடைக்கும். தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவீர்கள்னா, நாம் ஜெபத்துல எதை கேட்கிறோமோ, வேதத்துக்கு உட்பட்டு நாம் எதை கேட்கிறோமோ, உண்மையாக எதை கேட்கிறோமோ அதை கடவுள் நமக்கு தருவார். சரிங்களா? அப்ப அது ஒரு அருமையான வாக்கு தத்தம் பாருங்க. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க சொல்றார். அந்த கிருபையின் சாதாரணத்தை அவரே ஏற்படுத்தி கொடுத்து, அதன் மூலமாக நீ என்னை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நான் உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றேன். வேதத்துல அவருக்கு ஒரு பேர் இருக்கு, ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒரு அருமையான வாக்கு தத்தமாக இது இருக்கு. இதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லி சொல்றாங்க. நீங்க ஜெபத்துல எதை கேட்பீங்களோ அவைகளை பெறுவீர்கள். இது ஒரு கண்டிஷன், அதை மட்டும் மறக்க கூடாது. எப்பவுமே ஜெபத்துல எதை கேட்பீர்கள், கேளுங்கள் தரப்படும்னா பாவகரமான விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் தரப்படுறதில்லை. வேதத்தின் அடிப்படையில நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அதை தருவார். இந்த நம்பிக்கையோடு நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டியது அவசியம். துன்ப நேரங்கள்ல அந்த விதமாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இல்லைங்களா? நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். சரிங்களா? இன்னொரு வார்த்தை பாருங்க, யோவான்ல பாருங்க, 14ஆம் அதிகாரத்துல 13-14 வசனம் பாருங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி சொல்றார். இங்கும் பாருங்க, நீங்க என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லி சொல்றார். இது எவ்வளவு அருமையான வாக்கு தத்தம் அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டியது அவசியம். அப்போ துன்ப நேரத்துல ஊக்கமான ஜெபம் நமக்கு ஆறுதலை தேவனிடத்துல இருந்து கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர புலம்புகிறவர்களாக இருக்கக்கூடாது. இல்லைங்களா? உலகத்தான் துன்ப நேரத்துல புலம்புகிற மாதிரி நாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்களா இராம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். சில உதாரணங்களை கூட பார்க்கலாம். ஜெபத்தினுடைய வல்லமையை குறிக்கிற உதாரணங்களை கூட நாம் பார்க்க முடியும். வேதத்துக்குள்ளேயே நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இல்லைங்களா? இந்த ஜெபத்தினால செய்ய முடியாத கடினமான காரியம் அல்லது பெரிய காரியம் என்று எதுவும் நமக்கு எட்டாதது எண்ணி முடியாத காரியங்களை கூட ஜெபம் பெற்று தந்திருக்கிறதை நாம் பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல பார்க்க முடியும். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், நெருப்பு, காற்று, பூமி, தண்ணீர் இதெல்லாம் பெரியவைகளாக இருக்கிறது. இல்லைங்களா? அதன் மேல கூட ஜெபம் வெற்றியை பெற்று தந்திருக்கிறதை நாம் வேதத்துல பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சிவந்த சமுத்திரம், அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பொழுது பின்னாடி எகிப்தினுடைய சேனை அவர்களை துரத்தி கொண்டு வருகிற பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போ
மோசே தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார். இங்க என்ன நடந்தது? செங்கடல் 2ஆக பிளக்கிறது. இது இயற்கை சம்பந்தமான காரியம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்கிறது. வரலாற்றுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த அலைகளை தடுக்கிறதுக்கு சில மனிதர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். கடல் அலைகளை எல்லாம், அந்த அலை வந்து அடிக்குது, அதை தடுக்கிறதுக்கெல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா பல தோல்விகளை அவர்கள் சந்தித்ததை நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஆனா இங்க பார்த்தா அற்புதமாக கடலே 2ஆக பிரிந்து போகிறது. இப்போ ஜெபத்தினுடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம். நாம் தேவனை நோக்கி உண்மையாக ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் கற்பாறையிலிருந்து தண்ணீர் வருகிறது. ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கிற பொழுது, தேவனுக்கு எதிராக போகிற பொழுது, தண்ணீர் இல்லை என்று சொல்லி கேட்கிற பொழுது, கற்பாறையிலிருந்து தண்ணீர் வரும்படி ஆண்டவர் செய்கிறார். மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, நீ கற்பாறையை போய் முதல் தடவை சொல்றாரு, அடின்னு சொல்றாரு. 2வது தடவை பேச சொல்றார். அப்பெல்லாம் மோசே என்ன செய்கிறார்? தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். சரிங்களா? இந்த மனிதர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், இப்படி முறுமுறுக்கிறார்களேன்னு தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். அப்படி தண்ணீர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இயற்கையா பார்த்தா இல்லை. அப்ப ஜெபம் எவ்வளவு பெரிய வல்லமை செய்து பாருங்க. அதே போலதான் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்த சம்பவம் கூட. இதையெல்லாம் நம்ம வேதத்துல வாசிச்சு ஒரு கதை மாதிரி பார்த்துக்கிட்டு போறதில்லை. அதை விசுவாசித்து அது எவ்வளவு பெரிய காரியம் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். கொஞ்சமாவது வாழ்க்கையில் அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. சரிங்களா? சிந்திச்சு பார்க்கணும். வானத்திலிருந்து மன்னா வருது அப்படிங்கிறது அது கதை அல்ல, உண்மை சம்பவம் வேதத்தில் இருக்கிறது. செங்கடல் பிளந்தது அப்படின்னு சொல்லி கடல் பக்கத்துல போய் நின்று பாருங்க. அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு பயங்கரமான தோற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அந்த கடல் 2ஆ பிரிஞ்சுது அப்படின்னு சொன்னா நின்று கற்பனை பண்ணிட்டு வரீங்க, எப்படி பிரிஞ்சிருக்கும். அந்த 2 கடலுக்கு இப்படி 2 மதில் மாதிரி நிற்கும் போது நடுவில் இந்த ஜனங்கள் போனார்கள். இல்ல பெண்களும் ஆண்களும் குழந்தைகளுமாக தங்களுடைய கால்நடைகளோட சும்மா போல எல்லாத்தையும் எழுத்துக்கிட்டு பெட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு அவர்கள் நடந்து போனார்கள். அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமான அதிசயமான காரியம். ஆண்டவர் ஜெபத்தின் மூலமாக அந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். யோசுவாவின் நாட்கள்ல யுத்தம் நடக்கிற பொழுது யோசுவா கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார். சூரியன் அப்படியே நிக்குது. சூரியன் நிக்குமா? ஆனா ஜெபிக்கிற பொழுது, கடவுளுடைய உதவி நாடுகிற பொழுது அந்த சூரியன் நின்றதை நாம் வரலாற்றுல வாசி. அதே போல எலியாவின் நாட்கள்ல பாகால் தீர்க்கதரிசிகளோடு கூட எலியா அங்க ஒரு காரியத்துல ஈடுபடுறார். அப்போ நீங்கள் எல்லாம் உங்களுடைய தேவனை கூப்பிடுங்க, உங்கள் தேவன் உண்மையாக இருந்தால் வரட்டும் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் எல்லாம் பலிபீடத்தை கட்டி கூப்பிடுகிறார்கள். காலையில இருந்து கூப்பிடுறாங்க, ஒன்னும் நடக்கல. அப்ப எலியா பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை கூப்பிடுகிற பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பலிபீடத்தையும் தரையையும் நக்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. ராஜாக்கள் புத்தகத்துல வாசி. வானத்திலிருந்து அக்கினி வந்ததை பாருங்க. ஜெபிக்கிற பொழுது, எலியா ஜெபிக்கிற பொழுது. இப்ப இதெல்லாம் பாருங்க, ஜெபத்தினுடைய வல்லமை பாருங்க. நாம் ஜெபத்தை சாதாரணமா நினைக்க கூடாது. ஜெபம்னு சொல்லும்போது உண்மையுள்ள இருதயத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும், என்கிட்ட உதவி நாடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். இந்த உலகத்திலேயே பாருங்களேன், ஒரு நல்ல பணக்காரர் நமக்கு ரொம்ப வேண்டியவரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் நம்மளை பார்த்து சொல்றார், நீ எந்த நேரத்துல என்னை வந்து அணுகு, உனக்கு நான் உதவி செய்வேன், எவ்வளவு காசு வேணாலும் நான் கொடுப்பேன், உனக்கு என்ன நடக்குதோ அப்போ வந்து என்னை கேளு, இல்லை என்ன சூழ்நிலை வந்தாலும் என்கிட்ட வா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடுறாருன்னு வச்சு. நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில படுத்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருப்போமா, உடனடியாக அங்கே போகிறதுக்கு பார்ப்போம். போய் பார்த்து இப்படி ஒரு மாட்டிக்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்போம். நம்மளே போய் கேட்கல, அவரே அதை ஏற்படுத்தி வச்சிருந்தா நம்ம என்ன செய்வோம்? கேட்போம். ஜபம் என்பது நாம கண்டுபிடிச்சதல்ல. ஆண்டவர் தன்னோடு கூட நாம் பேச வேண்டும் என்பதற்காக அவரால் ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான கிருபையின் சாதம். இந்த ஜபத்தை அநேகர் தவறாக பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஒரு புறத்துல நம்ம அதை பத்தி பேசணும். உண்மையுள்ள இருதயத்தோடு வேதத்துக்கு கீழ்பட்டு அவருக்கு
அவரிடத்துல உண்மையான விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம கேட்கிற பொழுது அதையெல்லாம் செய்வார். ஜெபம் என்ன செய்து இருக்கிறது? வியாதிஸ்தர்களை குணமாக்கி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல பாருங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது, மூப்பர்கள் வந்து ஜெபிக்கிற பொழுது வியாதிஸ்தன் சுகப்படுகிறான்னு சொல்லப்படுது. பாருங்க, ஜெபம் எவ்வளவு முக்கியம். இதே போல ஜெபம் ஆத்துமாக்களுக்கு மனமாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். துன்ப நேரத்துல நாம் ஜெபிக்கிறோம், அதே நேரத்துல மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவனுடைய ஆத்மீக விடுதலைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். நாம் சுவிசேஷத்தை ஒருவருக்கு சொல்லுகிற பொழுது நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். சுவிசேஷத்தை மட்டும் சொன்னா போதாது, அவங்களுக்காக ஊக்கத்தோடு ஜெபிக்கிற பொழுது அந்த சுவிசேஷம் அவங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி கடவுள் அதை எடுத்து பயன்படுத்துவார். அப்ப ஜெபம் ரொம்ப முக்கியமானது. பாரு, இப்ப ஜெபம் விசுவாசம் எதையும் செய்ய வல்லது என்று சொல்லி பார்க்கலாம். ஆகவே துன்ப நேரத்துல நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். துன்ப நேரத்துல நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து ஆறுதல்களை நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். சரிங்களா? ஜெபிக்காதவர்களுக்கு அது இருக்காது. அதனால வாழ்க்கையில கேட்டுப்பார், தேவனை நோக்கி எப்படிப்பட்ட ஜெபத்தை ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? வாழ்க்கையில நீங்க எவ்வளவு நேரம் ஜெபத்துல ஈடுபடுறீங்க? அல்லது உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது கடமைக்கான ஜெபமா இருக்கிறதா? ஒரு 4 வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒரு சடங்காரச்சார ஜெபம் போல இருக்கிறதா? அல்லது அந்த ஜெபம் உயிருள்ளதாக இருக்கிறது? நான் ஞானத்தோடு கூட கடவுளிடத்துல விசுவாசத்தோடு வேத அறிவு சார்ந்து நான் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டுப்பாரு. இந்த ஜெபத்துல ஊக்கமாக நாம் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோமா? கடவுள் அதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குதா? அல்லது சும்மா 19 கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு கேட்கிறோமா? நடந்தா நடக்கட்டும், நடக்காம போகட்டும். ஊக்கமான ஜெபம் என்பது நாம் அதை நிச்சயம் அடைவோம், கடவுள் நமக்கு நிச்சயமாக அதை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு அவருடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை நோக்கி பார்த்து அவர் கொடுத்த வேதத்திலிருந்து நாம் அந்த விதமான சிந்தனையோடு கூட நாம் ஜெபத்தை ஏறெடுக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு உதவ போதுமானவராக இருக்கிறார். பழைய ஏற்பாடு முழுக்க பாருங்க, யோசுவா ஜெபிக்கிறார், இஸ்ரவேலர்கள் யுத்தத்துல தோக்கடிக்கப்படுகிறார்கள். அவருக்கு திகைப்பா இருக்கு, எப்படி அப்படின்னு போய் ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ண சொல்றாரு ஆண்டவர், ஆகான்னு ஒருத்தன் ஒரு தவறான வேலையை செஞ்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு, காட்டி கொடுக்குறாரு. இப்போ ஜெபம் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்னு பாரு. இப்போ நம்ம துன்ப நேரத்துல ஊக்கமாக ஜெபிக்கிற பொழுது அது தேவனிடத்துல இருந்து ஆறுதலை கொண்டு வரும் என்று சொல்லுவாங்க. இயேசு இருக்கும்போது சீசர்கள் போய் பயத்திலும் திகழ்லையும் அவிசுவாசத்திலையும் அவங்க வார்த்தைகளை பாருங்க, நாங்கள் மடிந்து விட போகிறோமே, அவங்க கவலை இல்லையான்னு கேட்கறாங்க. அவங்க செய்திருக்க வேண்டிய வேலை என்ன? இயேசுவை எழுப்பினது ஓகே, அது பொறுமையாக அவரே எந்திரிச்சிருப்பார். ஆனா போய் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, காற்றும் கடலும் இப்படி வருகிறது, பாருமாண்டவரேன்னு கேட்டுக்கலாம், இல்ல உதவும் ஆண்டவரேன்னு கேட்டுருக்கலாம். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்கலாம். அதுல இருந்து அவங்களுடைய நிலை தெரியுது, எந்த அளவுக்கு சுவாச குறைபாட்டுல இருக்காங்க, எந்த அளவுக்கு பயத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் அப்படி செய்து விட்டு அவர்களை மென்மையாக கடிந்து கொள்றார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறார். இல்லைங்களா? இப்ப துன்ப நேரத்துல ஊக்கமான ஜெபம் நமக்கு தேவனிடத்துல இருந்து ஆறுதல் கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்து துன்ப நேரத்துல புலம்புவதை விட்டு நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். அது ரொம்ப நல்லது. இல்லைங்களா? 2வது, துன்ப நேரத்துல ஊக்கமான ஜெபமே நம்மை பரிசுத்தத்துல முன்னேறி செல்ல உதவுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? ஜெபம் நம்ம பரிசுத்தத்துல முன்னேறி செல்ல நடத்துகிறதுனால நாம் துன்ப நேரத்துல ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. அதாவது ஜெபம் நம்ம பரிசுத்தத்துல முன்னேறி செல்ல உதவுகிறது, நடத்துகிறது என்று சொல்லும்போது எதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, துன்ப நேரத்துல நாம் ஜெபிக்கிற பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நாம் தொடர்ந்து பரிசுத்தத்துல முன்னேறும்படி நமக்கு உதவி செய்கிறார். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆகவே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஏன்னா துன்ப நேரம் நம்மை எங்க கொண்டு போய் நிறுத்தணும் கேட்டீங்கன்னா, நாம் கடவுள் மேல இருக்கிற கொஞ்ச நஞ்ச விசுவாசத்துக்கும் இல்லாத போற நிலைமைக்கு போகும். ஒரு இருள் சூழ்ந்து
ஒரு பலவீனம் ஏற்பட்டு, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அஜாக்கிரதையாக இருந்தவர்கள் துன்பம் வந்ததுக்கு அப்புறம் வேத வாசிக்க மாட்டாங்க. அந்த கொஞ்ச நஞ்ச ஜெபமும் இருக்காது. சரிங்களா? ஆராதனைக்கு போவதுல விலகி போகிறவர்களாக இருந்திருக்கிறவர்களை நம்ம பார்க்க முடியும். இப்படி பல காரியங்கள்ல அவர்கள் பின்னடைவை சந்திக்கிறவர்களாக மாறுவார்கள். சரிங்களா? பரிசுத்தத்துல இல்லாமல் பாவத்தை நோக்கி நகருகிறவர்களாக மாறிவிடுவார்கள். சரிங்களா? இப்ப ஊக்கமான ஜெபம் ரொம்ப அவசியம். ஏன்னா ஊக்கமான ஜெபம் நம்ம பரிசுத்தத்துல முன்னேறி செய்கிறது. ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கிற பொழுது இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்துல முன்னேறி போக உதவி செய்வார். அந்த துன்பத்தை பயன்படுத்தி நாம் இன்னும் ஆண்டவருக்குள்ள அதிகமாக வளர உதவி செய்வார். ஜெபத்துல மெய் கிறிஸ்துவர்களுக்கு இடையில வேறுபாடு இருக்கிறதை நாம் உணர வேண்டும். எல்லாரும் ஒரே மாதிரி ஜெபிக்கிறது இல்லை. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறுபாடு இருக்கு. இவங்க எல்லாருமே நல்ல போராட்டத்தை போராடுகிறார்கள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போடுறாங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்து போராடுறாங்க. ஆனா ஒரு சிலர் அதிகமாக போராடுவார்கள். அதிகமா இந்த போராட்டத்துல மாமிசத்தோடும் உலகத்தோடும் பிசாசோடும் போராடுகிற போராட்டத்துல இன்னும் அதிகமாக போராடுகிறவர்களாக இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய பணிகளை செய்யறாங்க. எல்லாரும் ஒரு விதத்துல செய்யறாங்க. போதகர் பணி ஒருவர் இருந்தாலும் கடவுளுக்கென்று சபையின் மூலமாக அவர்கள் செய்கிற காரியங்களை செய்யறாங்க. ஆனா ஒரு சிலர் ரொம்ப அதிகமா செய்யறாங்க. அது எப்படி கேள்வி கேட்டுப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப அதிகமா செய்யறாங்க, ஒருத்தர் ரொம்ப கம்மியா செய்யறாங்க. இதோட கர்த்தருக்குள்ள எல்லாருமே விளக்காக இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க இந்த உலகத்தில் ஒளின்னு சொல்றாரு இல்லையா, விளக்காய் இருக்கிறீர்கள்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலரை பார்த்தா ரொம்ப அதிகமாய் பிரகாசம் அடைகிறாங்க, பிரகாசிக்கிறாங்க. சரிங்களா? யோவான் சாணகனை குறித்து சொல்லும்போது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். இந்த மாதிரி எல்லா காலத்திலும் எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக அநேகர் இருக்கிறாங்க. அதிகமா எல்லாரும் அப்படி வாழ்ந்தாலும் கூட சிலர் பார்த்தா ரொம்ப அதிகமா வாழ்றத நம்ம பார்க்க முடியும். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒரே ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்க, இலக்கை நோக்கி போறாங்க. ஆனா ஒரு சிலர் அதிவேகமாய் ஓடுகிறார் வாழ்க்கையில. நல்லா போயிட்டு இருப்பாங்க. பாருங்க, 33 வயசு 34 வயசு ஆகி ஒழுங்கா வேதம் படிக்க தெரியாம கூட இருந்தாரலாம். அவர் ஒழுங்கா செபிக்க தெரியாம இருந்தார். ஆனா நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க, எத்தனை பேர் ஒரு 21 வயசுல எழுத்தாளர்களாக கடவுளுக்காக பயங்கரமான காரியங்களை செய்கிறவர்களாக இருந்திருக்கிறாருன்னு பாருங்க. இல்லைங்களா? அப்படி இருக்காங்க. நிறைய புத்தகங்கள் எழுதி இருக்கிறாங்க. போதகராக இருந்திருக்கிறார்கள். பலமான காரியங்களை செய்திருக்கிறார். எப்படி வித்தியாசம் தெரியுதுன்னு பாருங்க. இவர்கள் எல்லாரும் தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஒரே தேவனை நேசித்தாலும் கூட சிலர் அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்கள். இதை நம்ம ரொம்ப கவனமா சிந்தித்து பார்க்க வேண்டியது. எப்படி இந்த வித்தியாசம் அப்படின்னு கேட்டுப்பாங்க. இல்லைங்களா? இப்ப ரெண்டு ரகம் மாதிரி தெரியுது இல்லையா? ஒருத்தர் எல்லாருக்கும் செய்யறாங்க, ஆனா ஒருத்தங்க கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க, இன்னும் அதிகமா இருக்கிறாங்க. எப்படி ஒரு சிலரை நம்ம பார்க்கும்போது ஒரு சில விசுவாசிகள் தங்களுடைய மனமாற்றத்துக்கு பிறகும் கூட எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாம அதே நிலையில இருக்கிறவர்களாக இருப்பாங்க. அவங்க மறுபிறப்பை அடைந்திருந்தாலும் கூட இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். அவங்களிடத்துல பழைய அனுபவங்களையே நாம கேட்க முடியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்களோ அதே மாதிரி ஆத்மீக குறைவாக ஆர்வம் இல்லாமல் அவர்கள் இருக்கிறத பார்க்க முடியும். வளராதவர்களாக ஒரு சில கிறிஸ்தவர்கள் வந்துடுவாங்க. அப்படியே இருப்பாங்க. சில நேரங்கள்ல அவங்க ரசிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் கூட வந்து நிற்கும். அப்படி ஒரு புறம் இருப்பாங்க. அதே இன்னொரு புறத்துல பார்த்தா சிலர் எப்பொழுதும் முன்னேறி போகிறவர்களாகவே இருப்பாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாளுக்கு நாள் அவங்க வாழ்க்கையில வளர்ச்சியை பார்க்க முடியும். மழை வந்ததுக்கு பின்னாடி துளிர்க்கிற புல்லை போல நாளுக்கு நாள் அவர்கள் வளர்கிறதை நாம் பார்க்க முடியும். அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஒரு தளர்ச்சியை சந்தித்தாலும் கூட எப்பொழுதும் முன்னேறி போகிறவர்களாகவே இருப்பாங்க. கிருபையின் மேல கிருபை, விசுவாசத்தின் மேல விசுவாசம், பலத்தின் மேல பலனும் அடைந்து ஒரு நாளும் கிறிஸ்துவ வாழ்க்கையில முன்னேறுகிறவர்களாக இருப்பாங்க. நம்ம அவர்களை அந்த மாதிரி மனிதர்களை நாம் சந்திக்கிற பொழுது
அவர்களுடைய இருதயம் வந்து அப்படி விஸ்தாரமா இருக்கிறத பார்க்க முடியும் இல்லைங்களா? விஸ்தாரமா இருக்கும். ஆத்மீக வளர்ச்சியில அவங்க உயர்வா பலமுள்ளவர்களாக காணப்படுவார்கள். நாளுக்கு நாள் ஒரு மாதம் கழிச்சு போய் அவங்கள சந்திச்சா அவன் வளர்ந்துருப்பான். இன்னொருத்தனை பார்த்தா அவன் அப்படியே தான் இருப்பான், அதே இடத்துல இருப்பான். எந்த வளர்ச்சியும் இருக்காது வாழ்க்கையில இல்லைங்களா? இருக்காது, நன்றாக இருக்கும் இல்லைங்களா? இருப்பாங்க. இப்போ அவங்க வாழ்க்கையில வருஷத்துக்கு வருஷம் அந்த மாதிரி மனிதர்கள் சிலர் அதிகமாக வளர்ச்சியை கண்டு ஆண்டவர் மேல விசுவாசம் இப்படி முன்னேறி போகிறவர்களாக இருப்பாங்க. அதோடு தங்களுடைய விசுவாசத்தினால நற்கிரியைகளை வெளிப்படுத்துவாங்க. அதுல வைராக்கியம் உள்ளவர்களாக காணப்படுவார். அப்படி இருப்பாங்க சரிங்களா? அவங்க நன்மை செய்யறதுல சோர்ந்து போக மாட்டாங்க. தொடர்ந்து நன்மை செய்கிறவர்களாக இருப்பாங்க. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வாங்க. வில்லியம் கேரி அதை சொல்றார். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள். அந்த வார்த்தையை வாய்ச்சிக்கிட்டு போட்டாவில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நடக்காது. அதெல்லாம் ஏன் அப்படி இருந்தாங்க, எப்படி அதெல்லாம் நடந்தது அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாங்க சரிங்களா? எப்படி நடக்குது இல்லைங்களா? அவங்க வந்து அவங்களுடைய முயற்சியில வந்து தோல்வி அடைஞ்சா கூட தளராமல் மீண்டும் முயற்சி செய்யலாம். அவங்க விழுந்தாலும் உடனே எழுந்திருப்பார். அங்கேயே படுத்து கிடக்கிறவங்க மாதிரி தடாலடி இருந்திருப்பாங்க. தொடர்ந்து முன்னேறி போவாங்க சரிங்களா? எல்லா காரியம் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சா கூட அவங்க தங்களை பலவீனர்களாக, பிரயோஜனமற்றவர்களாக, தகுதியற்றவர்களாக நினைப்பாங்க. இன்னும் கடவுளுக்காக அநேக காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பாங்க சரிங்களா? அப்படி ஒரு மக்கள் கிறிஸ்துவத்துல இருப்பாங்க சரிங்களா? இவங்க தான் கிறிஸ்துவத்தை அழகாக பண்ணுகிறவர்கள், மாற பண்றாங்க. கிறிஸ்துவன்னா எப்படிப்பட்டதுன்றதை காட்டுறாங்க இல்லைங்களா? ஒரு உலக மனிதன் மனமாற்றம் அடையாதவன் கூட இவர்களை புகழுகிறவர்களாக இருப்பாங்க. சில நேரம் பார்த்தோம்னா சுயநலவாதியோட இவங்க குறிச்சு நல்ல கருத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும் இல்லைங்களா? பாருங்க, இப்படிப்பட்டவங்களோட நம்ம பேசும்போது நம்முடைய ஆத்மா கொழுந்து விட்டு எரிகிறத நம்ம பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா ஒரு பூஸ்டப்பா இல்லைங்களா? ஒரு இதா இருக்கும். இப்படியே ரெண்டு இந்த வித்தியாசத்துக்கு காரணம் என்ன? விசுவாசிகள்ல சிலர் எப்படி மற்றவர்களை விட அதிகமாக பிரகாசமா பரிசுத்தமா இருக்கிறாங்க. இது காரணம் என்னன்னு கேட்டா அவர்களுடைய தனிப்பட்ட ஜபத்தில் உள்ள வித்தியாசம் தான் அதற்கு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணா இருக்கும். நிறைய காரணம் இருக்குது. வேதத்தை வாசிக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான காரணம் அவர்கள் தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க. வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஜன், கேரி, லூதர், கால்வின் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக, ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களாக இருந்திருப்பாங்க இல்லைங்களா? வேதத்தை வாசித்து அறிவை மட்டும் வளர்த்திக்கிட்டு போறதில்ல, அதன்படியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க. அப்போ இந்த இன்னொரு சதவீதம் மக்கள் இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு வேளை நம்ம இருந்தோம்னா அதுக்காக வெக்கப்படுறதுக்காது. அது ஒரு நல்ல நிலையை போல இருக்காது. காலத்துல அதெல்லாம் விசுவாசமா, அதெல்லாம் மனம் திரும்பி இருக்காதாங்கிறதே சந்தேகமா வந்து நிற்கும் சரிங்களா? அப்படியே எத்தனை காலங்கள் ஆனாலும் ஒரே மாதிரி புடிச்சு வச்ச ஒரு விக்கிரகத்தை சொல்லுவாங்க சரிங்களா? அந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கள்ளத்துக்கு போட்டா அங்கேயே கிடக்கும், நகராது. ஒரு பெரிய கள்ளத்துக்கு தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னு வச்சுங்க, அது போகாது இல்லையா? எவ்வளோ நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிச்சோடு ஒரு பாறாங்கல் மாதிரி ஒன்று போட்டு பாருங்க, அது அங்கேயே கிடக்கும். போய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த மாதிரி இருக்கிறதில்ல, முன்னோக்கி போகிறதற்கு பார்க்கணும். இப்போ தனிப்பட்ட ஜபத்துல உங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. தேவனை நோக்கி அதிகமா ஜெபிக்கும். இப்போ பரிசுத்தம் இல்லாத ஒரு இடத்துல ஜபம் குறையும் என்று சொல்லி பார்க்கணும். பரிசுத்தம் உள்ளவர்கள் அதிகமாக ஜெபிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கணும். சிஹெச் ஸ்பர்ஜன் சொன்ன வார்த்தையை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்னன்னா, ஜெபம் உங்களை பாவத்தை விட்டுவிட வைக்கும். பாவம் அல்லது பாவம் உங்களை ஜெபத்தை விட்டுவிட வைக்கும் என்று சொல்லி சொல்றேன். ஜெபம் உங்களை பாவத்தை விட்டுவிட வைக்கும் அல்லது பாவம் உங்களை ஜெபிப்பதை விட்டுவிட வைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னு சொன்னா பாவம் உங்களை ஜெபிக்கிறதுக்கு இல்லாமல் உங்களை வைத்திருக்கிறது. அது உங்களை ஆட்சி செய்ய பார்க்கறது. நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீர்கள், அது உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறதுன்னு இருக்கு. நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் பாவத்தை
விட்டு விட்டு இருப்பீர்கள். அதுல முன்னேறிக்கிட்டு போகும். சரிங்களா? எவ்வளவு ஆலோசனை கொடுக்குது பாருங்க. நம்மள இருக்கிற பாவம் நல்லதை செய்யறதுல செய்யாதுன்னு சொன்னோம், கெட்டதை செய்யறதுல செய்யும் சொன்னோம். சரிதா? நல்ல காரியத்துல மும்மரமா ஈடுபட வேண்டிய காரியத்துல அது வேண்டாம், அதுக்கு ஏதாவது ஒரு காரியம். கெட்ட காரியத்தை செய்யவே கூடாது, அந்த பக்கமே தலை வச்சு கொடுக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அந்த காரியம் ஒன்றும் இல்லை, அது பரவாயில்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கும். இல்லைங்களா? அது மோசம். அதனால ஊக்கமான ஜெபம் அப்படிங்கிறது தேவனிடத்துல இருந்து நமக்கு பரிசுத்தத்தை கொண்டு வருது. அதிகமான பரிசுத்தத்தில் நம்ம வளர்றது. ஒரு நாள் துன்ப நேரத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது நாம் பாவத்துல போயிடாதபடிக்கு அந்த துன்பம் நம்மை அதிக பரிசுத்தத்துக்கு நடத்தும். பேதுருல சொன்ன மாதிரி அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படுகிற மாதிரி அதை பார்க்க விலையேற பெற்றதா இருக்கிற உங்க விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் சொல்றார். அப்போ பொண்ணு அது புடமிடப்படுகிற பொழுது இல்ல, தங்கம் புடமிட அது பொண்ணா அப்படி விளங்குது, பளிச்சுமா. அது மாதிரி நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற பொழுது நாம் பரிசுத்தத்துல அதிக அதிகமாக வளரும். அதுவே துன்ப நேரத்துல ஊக்கமான ஜெபம் நம்மள இருக்கா? துன்ப நேரத்துல எப்படி ஊக்கமான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில வரும்? கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா, அனுதினமும் ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அது இன்னும் ஊக்கமா ஜெபிக்கிறதுக்கு நேரம் நடக்கும். ஜெபமே இல்லாத வாழ்க்கையில இருந்துட்டு இருந்தா அது செய்ய முடியாது. ஜெபத்துல போய் உட்காந்து நம்முடைய பாவத்தை குறித்தும் நம்ம எதுல எல்லாம் தவறு செய்திருக்கிறோம் என்பதை எல்லாம் நினைத்து பார்த்து ஜெபிக்கிறவர்களா இருக்கு. 4 வார்த்தை இல்ல ஜெபம். ஜெபிக்கிற பொழுது உட்காந்து பாருங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில நான் என்னுடைய கடமை பொறுப்புகளை எல்லாம் செய்து மகிழ்வுபடுத்தி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு பாருங்க. அடுத்தது குடும்பத்துக்குள்ள வந்து கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக அடுத்து ஜெபிக்கிறது. அடுத்தது சபைக்காக ஜெபிக்கிறது. இல்லைங்களா? சமுதாயத்துக்காக ஜெபிக்கிறது. இப்படி ஜெபம் நீண்டு கொண்டு போகும். ஜெபம் இல்லாதவனுக்கு மந்திர வார்த்தை மாதிரி 4 வார்த்தை. இந்த 4 வார்த்தைக்கு மேல அடுத்து இன்னொரு 2 அடிஷனல் வார்த்தை போட முடியாது அவனால. எப்பவும் அந்த 4 வார்த்தை சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த ஆரம்பிக்கிற வார்த்தை கூட அந்த 4 வார்த்தையா தான் இருக்கும். ஏன்னா வேதத்தை எல்லாம் வாசிச்சு அந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது அதுல ஏவப்படுகிற அங்க இருக்கிற சத்தியங்களை எல்லாம் எடுத்து ஜெபமாக ஆக்குகிறது இல்லை, வெறுமனே காப்பி பேஸ்ட் பண்றது அது இல்லை. நம்ம வேதத்துல படிக்கும்போது பேதர் ஜெபிக்கிறாரு, பேதர் என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு அந்த சூழ்நிலையில. பேசக்கூடாது, நீங்கள் இயேசுவை பத்தி பேசக்கூடாதுன்னு மிரட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்படி வந்து அவர் ஐக்கிய இருக்கிற சபையில வந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும் போது என்ன ஜெபம் பண்றாங்க? ஒரு இக்கட்டு துன்ப நேரத்துல என்னன்னு ஜெபம் பண்றாங்க? அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு பார்க்கணும். சரிங்களா? தானியேலுடைய ஜெபத்தை பார்க்கணும். அவருக்கு ஒரு உபத்திரம் வந்த பொழுது அவர் என்ன மாதிரி ஜெபம் பண்ணாரு, எப்படி ஜெபம் பண்றாரு? சரி, ஒரு உதவியை நாடுகிற பொழுது நெகேமியா எப்படி ஜெபம் பண்றாரு? ஆலயத்தை அலங்கத்தை கட்டணுன்றதுக்காக எப்படி ஜெபம் பண்றாரு பார்க்கணும். பவுல் எப்படி ஜெபம் பண்றாரு மக்களுக்காக? பிலிப்பியர்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்து, முதலாவது தேவனுக்கு ஸ்தோத்திரம், அப்புறம் உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை தொடங்கினவர் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்து இப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. அழகா அப்படி ஜெபம் பண்ணி முடிகிறார். ஜெபத்தை எல்லாம் எடுத்துப்பாங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருக்கிறாரு பாருங்க, எப்படி ஜெபிக்கணும். அதுல இருக்கிற அழகான சத்தியங்களை எல்லாம் செஞ்சு பார்க்கணும். மோசே எப்படி ஜெபம் பண்ணாரு ஒரு இக்கட்டு நேரத்துல, சரிங்களா? யோசுவா எப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறார். இப்படி எல்லாம் அந்த சத்தியங்களை எல்லாம் வாசித்து அதுல எல்லாம் அகமகிழ்ந்து இருந்தா நம்முடைய எல்லா நேரங்கள்லயும் நமக்கு ஜெபம் வரும். ஜெபம் அப்படி வரும். அதோடு கூட சங்கீத புத்தகங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா தேவனை நோக்கி இருக்கும். 90ஆம் சங்கீதத்துல பாருங்க, மோசேயினுடைய ஜெபம் அங்க சொல்லப்பட்டது. எப்படி ஜெபம் பண்றாங்க? அது இல்லை அப்படின்னு சொன்னா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன வார்த்தை வந்துடும் நினைக்கிறீங்க? அதனாலதான் என்ன ஜெபம் பண்றதுன்னு தெரியாத சிலர்கள்லாம் பாருங்க, தோத்திரம் ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு வார்த்தை இருக்கு. அதெல்லாம் நெருக்கமா இருக்கு. சங்கீத புத்தகங்கள்லாம் அடிக்கடி வாசிக்க வேண்டும். அதெல்லாம் நம்ம இருதயம் சார்ந்து அன்றாட வாழ்க்கையில இருக்கிறது போல நெருக்கமா பேசும். பாருங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தாவீது என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க. ஆத்துமாவை பார்த்து பேசுறாரு. ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ என்னைக்காவது பார்த்து பேசுற?
பதட்டப்படுகிற பொழுது, ஒரு காரியத்துல வாழ்க்கையில பதட்டம் வருகிற பொழுது, நீங்க உங்களுடைய ஆத்மாவை பார்த்து அமைதலா இரு, கடவுளை நம்பு, அவர்ல தங்கியிரு. இந்த மாதிரி சூழ்நிலையில ரொம்ப தவிக்காத அப்படின்னு பேசிக்கிறீங்களா? நீ அழைத்தது அவர்தான், உனக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், நீ நடத்தி இருக்கிறார், நீ ஏன் பதற? சூழ்நிலைகளை பார்த்து பதறாதே அப்படின்னு பேசியிருக்கீங்களா? காற்றையும் கடல் கொந்தளிப்பையும் பார்த்து பதறாத, நோடு இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு ஆத்மாவை பார்த்து பேசுறீங்களா? இல்லை, மார்பு அடிச்சுட்டு ஐயோ அம்மான்னு குழம்புங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, எங்க காசு வாங்குறதுன்னு தெரியலையே, கீழே ஒருக்க விழுந்து எந்திரிச்சா என்ன ஆகும்? யாரை பிடிக்கலாம், எங்க போகலாம்? ஏசுன்னு ஒருத்தர் இருக்காருன்னு வணங்கிட்டு இருந்தீங்க, அவர் ஞாபகம் இருக்கா? அவர் கிடக்குறாரு, அவர் என்ன இதா தருவாரு அதா தருவாருன்னு பொறுத்தானே புலம்பல். என்ன தெரியுங்களா? இயேசு மேல நம்பிக்கை இல்லை. ஒரு காரியம் வருகிற போதுதான் தெரியுது அதை நம்பிக்கையும் விசுவாசம் எப்படி இருக்கிறதுன்னு. புலம்பல் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதனால துன்ப நேரத்துல ஊக்கமான ஜெபமே நமக்கு ஆறுதலையும் தேவனிடத்துல பரிசுத்தையும் கொண்டு வருகிறதுன்னு சொல்லிப்பாங்க. ஆகவே நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேள்வி கேட்டுப்பாங்க. இதுல இருந்து ஜெபத்துல என்ன அதிகமாக கடவுளிடத்தில் நெருங்க வேண்டியது அவசியம். அப்படி நெருங்குங்க, ஒரு காரியத்துல ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்படி இருக்கிற பொழுது துன்ப நேரத்தில் இன்னும் ஊக்கமாக நாம் ஜெபிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நாம் அப்படி ஜெபிக்கிறதுக்கு உதவுவார். இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கை வைத்து நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நம்முடைய அந்த இக்கட்டான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் லகுவாக மாற்றி நமக்கு சமாதானத்தை கொடுத்து அந்த நேரத்துல மன அமைதியை கொடுத்து நம்மை நடத்துவார். நம்ம அப்படி செய்வோம், கர்த்தர் நம்மை நடத்துவார்.